வணக்கம். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த வெப்ப நோய் தாக்கத்தின் அதிகமாக இருக்கிறதுனால வெப்பவாதம், ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அது ரொம்ப அதிகமாக இனிமேல் வரக்கூடிய அபாயம் இருக்குது. இது எல்லா வயதினருக்கும் வரலாம். சிறு வயதுலேருந்து வயதானவர்கள் வரலும் வரலாம். கர்ப்பிணி பெண்கள் யாருக்கு வேணால் வரலாம். இப்போ சிறு வயதுன்னு வரும்போது அவங்க தீவிர உடற்பயிற்சி அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு வரலாம். வயதானவர்களுக்கு இணை நோய், சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்பு வரலாம். இதை எப்படி தடுக்கலாம்? முக்கியமாக பருத்தி ஆடைகள், தளர்வான பருத்தி ஆடைகளை அணியணும். அடுத்தது இந்த 11 மணிலேருந்து காலையில் ஈவினிங் ஒரு 4 மணி வரலும் வெயிலில் போகிறத கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். அது தவிர்க்க முடியாத பட்சத்தில் கொடை இல்லைன்னா தொப்பி, கண்ணாடி அந்த மாதிரி நம்ம அந்த வெயிலிருந்து தாக்கக்கூடிய கருவிகளை, நம்ம அபாயத்தை தடுக்கிறதுக்கான கருவிகள் மாதிரி இதெல்லாம் உபயோகப்படுத்தி நம்ம வெளியில் போகலாம். அதே மாதிரி குடி தண்ணீர், நிறைய தண்ணீர் நம்ம உடம்புக்கு தேவை. அதை நிறைய தண்ணீரை எடுத்துக்கணும். அதையும் தவிர நீர், மோர் அந்த மாதிரியான பானம் எடுத்துக்கணும். இந்த குளிர்பானங்கள், காஃபி, டீ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேணும். அதையும் தவிர இப்போ சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் அவங்கெல்லாமும் நிறைய நம்ம அவங்கள கொஞ்சம் நல்லாவும் கவனிக்கணும். இணை நோய்கள் உள்ளவங்க கண்டிப்பாக அதற்குரிய வைத்தியம், மருந்து, மாத்திரைகளை மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கணும். இப்போ அந்த வெப்பவாதம் வந்திருக்கிறவங்களுக்கு என்ன அறிகுறிகள் வரலாம்? அவங்களுக்கு உடல் அதிக சூடு வரலாம். அவங்க உடல் அதிகமாக சூடாகலாம். அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வியர்வை, ஒரு கட்டத்தில் வியர்வை நின்று போய் தோல் நல்ல அரிப்பு, இல்லை தோல் தடிப்பாகி செவந்து போகலாம். நாடி துடிப்பு ஜாஸ்தி ஆகலாம். மூச்சு திணறல் வரலாம். மனசோர்வு, குழப்பம் அந்த மாதிரி வரலாம். நரம்பு மண்டலம் தாக்கலாம். அதே மாதிரி மூச்சு திணறல் வரலாம். தலை சுற்றல், குமட்டல், வாந்தி, தலைவலி போன்ற அறிகுறிகள் வரலாம். இதில் ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தால் அது வெப்பவாத நோயாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களை நம்ம ஒரு நிழலான ஒரு இடத்துல படுக்க வைக்கணும், இல்லை உட்கார வைக்கணும். அவங்களுடைய ஆடைகளை நம்ம முதல்ல தளர்வுபடுத்தணும். அடுத்தது அவங்களுக்கு நல்ல ஒரு குடி தண்ணீர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அதையும் தவிர அவங்களுக்கு வேறு இணை நோய்களோ இல்லை இன்னும் ரொம்ப ஜாஸ்தியான அவங்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நம்ம அவசர உதவி மூலம் 108 அவசர ஊர்தியை வச்சு பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு அவங்கள அட்மிஷன் போடணும். இப்போ புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த வெப்பவாத சிகிச்சைக்காக நாங்கள் சிறப்பு வார்டு, ஒரு 10 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டு பெரியவர்களுக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு 8 படுக்கைகள் கொண்ட ஒரு சிறப்பு வார்டும் வச்சுருக்கோம். அரசு ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கும் அதே மாதிரி சிறப்பு வார்டு ஒரு 6 படுக்கைகள் கொண்டதை நாங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாமே இதையும் தவிர நாங்கள் ஒலிபெருக்கி மூலம் ஒரு செவிலியர் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெப்பவாத அறிகுறிகள் என்ன, அது எப்படி தடுக்கலாம், அது வந்தால் என்ன செய்யணும், அதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக அந்த மாதிரி வெப்பவாத அறிகுறிகள் உள்ளவங்களை நம்ம நிழலில் அமர்த்தும் போது அவங்களுக்கு ஒரு குளிர்ந்த நீரால் ஒரு துணியை வச்சு உடம்பெல்லாம் துடைக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஐஸ் கட்டிகள் மூலம் இந்த கழுத்து, அக்குள், வயிறு பகுதிகளில் வச்சு அந்த உடம்பு சூட்டை உடனடியாக அவங்களுக்கு குறைக்கணும். ஏன்னா அதனால தான் அவங்களுக்கு வேற உள்ள உறுப்புகள் சேதமடையாமல் காப்பாற்றலாம்.